திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்திருப்பதாகவும், கடந்த அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் நெல் கொள்முதலில் புதிய சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் சராசரியாக 22,70,293 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில், திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியில் சராசரியாக 42,61,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நாள்தோறும் 2 மணி நேரம் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதுடன் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொள்முதல் நடைபெறுவதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் வழங்கியதுடன் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதிமுகவின் 10 ஆண்டு ஆட்சியில் 1.36% இருந்த வேளாண் வளர்ச்சி திமுக ஆட்சியில் 5.66% அதிகரித்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. சன்ன ரக மற்றும் பொது ரக நெல்லுக்கான விலையை உயர்த்தி வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு பருவமழைக்கு முன்பாகவே, அதாவது வழக்கத்தை விட 1 மாதம் முன்பாகவே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுள்ளதையும் அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% இருந்து 22% உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை ஏற்று ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய வல்லுநர் குழுவை ஒன்றிய அரசு அனுப்பியுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படாமல் இருக்க திமுக பாதுகாத்து வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை என்றும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.